I've been abused. I've been abused for years together. இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது அவங்க மைண்டில் என்ன வரும்? சிம்பத்தைஸ் பண்ணுறீங்களா? சிலர் எம்பத்தைஸ் கூட பண்ணீங்க. இதே ஸ்டேட்மெண்ட்டு நான் டேங்க் டாப்போ இல்லை ஸ்பெகத்தியோ போட்டுட்டு வந்து I've been abused அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல சிம்பத்திக்கோ எம்பத்திக்கோ முன்னாடி there will be a judgment that's coming up. And there's nothing wrong because we have been brought up in a way, in such a way. இதை இன்னும் டிஃப்ரெண்டாக பார்க்கணுன்னா, ஒரு குழந்தை அப்யூஸ் ஆகுதுன்றப்போ we tend to sympathize with it. இதுவே ஒரு பொண்ணு அப்யூஸ் ஆகிறாங்கன்றப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தாங்கன்னா we tend to empathize with the girl. அதே பொண்ணு ஃபோட்டோவில் கொஞ்சம் மாடர்னாக இருந்தாங்கன்னா we tend to judge. இதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, men getting abused, men getting raped. அது ஒரு டோட்டலாக வேற கேட்டகரி. அதை பற்றி நம்ம யாரும் பேசக்கூட மாட்டோம். அதை பற்றி men கூட they don't want to talk about this because they consider that to be a shame. So இந்த மாதிரி abuse, rape, it's keeping on happening around us. And we have to encourage media because media covers எவ்வளோ கூட முடியுமோ அவட கேஸுக்கு வெளியில் கொண்டு வராங்க. They are covering it up. They'll talk for 2 days, they'll talk for 3 days. ரொம்ப ப்ராமினெண்ட்டாக கேஸ்ட் பாலிட்டிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருந்தா they'll talk for 2 weeks, 3 weeks. மீடியாவோட சேர்ந்து நம்மளும் நிறைய ப்ரௌஸ் பண்ணுவோம், நம்மளும் நிறையா பேசுவோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே சேச்சுரேட் ஆகிறப்ப we move on. திரும்ப ஒரு நியூஸ் வரும், திரும்ப பேசுவோம், திரும்ப சேச்சுரேட் ஆகும், we move on. This is being a pattern. பட் இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற கேசஸ், இன்னும் நம்மளை சுற்றி நடக்கிற கேசஸ், what do we learn? What do we take for ourselves so that நமக்கோ இல்லை as an individual, as a parent, as an adult, நாளைக்கு என் குழந்தைக்கோ இல்லை என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு, for the people whom I care, the people who care for me, நடக்காமல் இருக்கிறதுக்கு what do we do? What do we learn from all the instances that's happening around us? Let's talk. This is Kaname Paniyappan, volunteer of Awareness. லாஸ்ட் 1 வீக்ல மீடியா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக கவர் பண்ணிட்டு இருந்த 2 கேஸ், ஒன்று வந்து ஹத்ராஸ், இன்னொன்று வந்து பலன்பூர். அதனால லாஸ்ட் 1 வீக்ல 2 கேஸ் மட்டும் தான் நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? லாஸ்ட் 1 வீக்ல இதை தாண்டி நிறைய கேசஸ் நடந்தது. பட் மீடியா ப்ராமினெண்ட்டாக இந்த 2 தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக இன்னும் ட்ராமடைசிங்காக, ரொம்ப ட்ராமடைசிங்காக இருந்த ஒரு 2 கேசஸ் நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். மத்திய பிரதேஷில் ஒரு 2-year-old baby was raped very intensively and she was murdered. It was very traumatizing. இன்னொன்று வந்து ஒரு 14-year-old teenage girl was raped and murdered in UP. So last 1 weekல UPல the third incident. So இதுவும் was not a complete list. I'm just giving some, and 1 or 2 that was very intensively was standing in my mind. So இவ்வளோ கேசஸ் அதை சுற்றி நடக்குது on a daily basis. ஸோ இதெல்லாமே வந்து லைஃப் சென்டென்ஸ் ஆகட்டும், இல்லை என்கவுண்டர் ஆகட்டும், இல்லை டெத் சென்டென்ஸ் ஆகட்டும், இல்லை எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்தாலும், ஒரு பயத்தை ட்ரிகர் பண்ணணும். திஸ் இஸ் நாட் கோயிங் டு எராடிகேட் தி ரூட் காஸ். ஸோ ஒரு அப்யூஸ் ஆகட்டும், ஒரு ரேப் ஆகட்டும், இதை நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படின்னா it can definitely happen only through education. So நம்ம வீட்டில் we have to start talking, நம்ம கிட்ஸை we have to start educating. As an adult, as a parent, நான் என் குழந்தைக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன்றப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் I have to bring it very sensitive topic, we have to feed in very sensitive information. அந்த குழந்தைக்கு அது எப்படி புகுத்தணும், என்ன புகுத்தணுன்றதுக்கு ஃபஸ்ட்டு நான் I have to learn, I have to teach myself. So where do I get to learn? What do I get to learn? நம்ம சொல்லி நடக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸில் இருந்துமே we can learn. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸில் இருந்துமே we can get some takeaway from it which we can use to teach our own kids so that நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு we can keep themselves prepared. நான் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்ட கேஸஸே எடுக்கிறேன் ஸோ தட் எல்லாரோடையும் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை கிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு 7 வயசு குழந்தை was raped and murdered. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து அந்த பர்பட்ரேட்டர் வந்து அந்த குழந்தையோட தாய்மாமா கிட்ட கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி, அந்த குழந்தையோட ஃபேவரட் ஃபுட் வாங்கி தரதா சொல்லி, அந்த குழந்தைகிட்ட ஒரு கியூரியாசிட்டி ட்ரிகர் பண்ணி, ஒரு நம்பிக்கை ஒன்று ட்ரிகர் பண்ணி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அந்த குழந்தைகிட்ட ஒரு ட்ரஸ்ட் கெயின் பண்ணி, அந்த குழந்தைகிட்ட ஒரு கியூரியாசிட்டி ட்ரிகர் பண்ணி அந்த குழந்தைய வந்து அட்ராக்ட் பண்ணுறது வந்து நம்ம க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த க்ரூமிங் ப்ராசஸ் வந்து இட் கேன் ஹேப்பன் வித்தின் மினிட்ஸ், இல்லை இந்த க்ரூமிங் ப்ராசஸ் வந்து இட் கேன் ஹேப்பன் இந்த பீரியட் ஆஃப் மந்த்ஸ், இல்லை பீரியட் ஆஃப் இயர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இந்த இன்சிடெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் செஷன்ஸில் வந்து நிறைய பேரோட பேசி, நிறைய லைவ் கேசஸ், நிறையா டேரெக்டாக அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதுலேருந்து
இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் க்ரூமிங் வந்து இப்படி கூட க்ரூம் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட் வந்து ஒரு ரிலேட்டிவ், அந்த குழந்தையோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அந்த குழந்தைய அப்யூஸ் பண்ணணும் டார்கெட் பண்ணி அவங்களோட காஸ்ட்லியான ஒரு வாட்ச் வந்து அந்த குழந்தையோட ஒரு பேக்கில் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த வாட்ச் காணோன்னு ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் தேடி பார்க்கும்போது அந்த குழந்தையோட பேக்லேருந்து அந்த வாட்சை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட் வந்து அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் லைக் திட்டுற மாதிரியோ இல்லை கேள்வி கேட்குற மாதிரியும் போகிறப்போ அந்த ரிலேட்டிவ் வந்து ஓகே குழந்தைய திட்டாதீங்க, தெரியாமல் பண்ணிக்கலாம், விளையாட்டாக பண்ணியிருக்கலாம், அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ட்ரஸ்ட் கெயின் ஆகும்போது அந்த குழந்தையோட ட்ரஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த பேரண்ட்டோட ட்ரஸ்ட்டும் இடத்துல கெயின் ஆகும். ஸோ நாளைக்கு அந்த குழந்தை வந்து அந்த பேரண்ட் கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் ரிப்போர்ட் பண்ணும்போது, இந்த ரிலேட்டிவ் பற்றி ரிப்போர்ட் பண்ணும்போது கூட அந்த பேரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் அதை நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கான க்ரூமிங் கூட இட்ஸ் ஹேப்பனிங் இன் ரியாலிட்டி. இந்த க்ரூமிங் ப்ராசஸ் வந்து நம்ம குழந்தைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய இன்ஸ்டன்ஸில் இப்படியெல்லாம் க்ரூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சிம்லர் இன்ஸ்டன்சஸ் நடக்கும்போது நம்ம குழந்தை சுதாரிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட் கெயின் பண்ணி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் கூட ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகிற மாதிரி தெரியுது, அந்த குழந்தை கொஞ்சம் சுதாரிச்சிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கேஸ்லேருந்து இதை வந்து நம்ம ஒரு சின்ன லேர்னிங்காக வி கேன் டேக் இட் அப். இந்த செகண்டாக எடுத்து பேச போகிற இன்சிடென்ட் வந்து ஜான் 2018 என்டையர் கண்ட்ரியை ரொம்ப இன்டென்சிவாக ட்ரிகர் பண்ண கேஸ், கத்துவா கேஸ். இந்த கேஸில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது நிறைய விஷயம் இருக்குது. பட் நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு மேஜர் விஷயம் வந்து அமௌங் தி பர்பட்ரேட்டர்ஸ் ரொம்ப அரகெண்ட்டாக இருந்தது வந்து இந்த மைனர் கை. இந்த மைனர் கையோட பேரண்ட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் என் பையன் அப்படி பண்ணியிருப்பான்னு அவங்க அக்ரி பண்ணிக்கவே இல்லை. நம்ம பொள்ளாச்சியில் நடந்த இன்சிடென்ட் அப்படின்னா அந்த அப்யூசர்ஸோட பேரண்ட்ஸ் வந்து எங்கள் பசங்க இப்படி பண்ணியிருப்பாங்கிறது கடைசி வரைக்கும் அக்ரி பண்ணிக்கவே இல்லை. நாங்கள் லைவாக இதே மாதிரி சிமிலராக ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், நாங்கள் எடுத்த செஷன்ஸில் நாங்கள் லைவாக பேசின இஷ்யூஸ் வந்து சென்னையில் ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூலோட ப்ரைமரி டிவிஷன், அதாவது ப்ரைமரி டீச்சர்ஸ், எல்கேஜி யூகேஜி ஹேப்பி மார்க் டீச்சர்ஸ்க்கு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் பற்றிய செஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க இன்டர்நெட் குழந்தைங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டீச்சர் ஷி ஓப்பன் அப் சேயிங் ஷீஸ் ஹேண்டிங் யூகேஜி. ஸோ அவங்க கிளாஸில் ஒரு யூகேஜி படிக்கிற பையன் அந்த கிளாஸில் ஒரு யூகேஜி படிக்கிற பொண்ணுங்களை மடியில் உட்கார வச்சு கிஸ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் நாட் ஹேப்பனிங் வித் ஜஸ்ட் ஒன் கேர்ள். அவங்க கிளாஸில் இருக்க கப்புள் ஆஃப் நிறைய கேர்ள்ஸோட மடியில் உட்கார வச்சு கிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அந்த டீச்சர் வந்து அந்த பேரண்ட் கிட்ட, அந்த பையனோட பேரண்ட் கிட்ட பேசும்போது அந்த பையனோட பேரண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எவ்வளோ பொறுமையாக சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இட் டுக் a long time to make them realize yes it's happening and you have to take care of it அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறது it took a long time. இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட், ஒரு பேரண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிட்ட அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 2-3 பசங்களோட சேர்ந்து ஜென்ரலாக ஒரு ரூம்குள்ளே விளையாடுவாங்க, ரூமில் லாக் பண்ணிட்டு விளையாடுவாங்க. ஸோ இவங்க கேஷுவலாக அதை விளையாடுறாங்கன்னு சொல்லி பெருசாக எடுத்துக்கல விட்டுட்டாங்க. ஆக்சிடென்டலாக ஒரு நாள் அந்த ரூமோட விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க எதிர்ச்சா உள்ள வீட்டில் பார்க்கும்போது அந்த 3 கிட்ஸுமே they were exploring each other's private parts. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிட் அவங்க ஷாக் ஆயிருக்கு. வேறு ஏதாவது ஒரு 4 ஆக்சிடென்டலாக இதை பற்றி அவங்க அப்படியே எதிர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பேச ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை ஹேஸ் ரியாக்டட் இன் அ வெரி ஃபியூரியஸ் வே. இதை பற்றி என்கிட்ட பேசாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை ஹேஸ் ரியாக்டட் இன் அ வெரி ஃபியூரியஸ் வே. இதை பற்றி என்கிட்ட பேசாது. ஸோ இது எந்த அளவுக்கு அந்த குழந்தைய சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணுறது தெரியும். இந்த பேரண்ட், இந்த மாம் இதை பற்றி அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட, கிராண்ட் மாம் கிராண்ட் பா கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போதும் ரொம்ப காமனாக அவங்க கேட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இதை அப்படியே விட்டு ரொம்ப சீரியஸாக எடுக்காத, வளர வளர அந்த குழந்தை தானாக இது தப்புன்னு தெரிஞ்சு திருத்திக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது டைஜஸ்ட் பண்ண முடியாமல் அந்த பேரண்ட் வந்து ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி எங்ககிட்ட வந்தாங்க. ஸோ இட் ஹஸ் பீன் டேக்கன் அப் ப்ராப்பர்லி அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன் வெல். இந்த இன்சிடென்ட்ல நமக்கு என்ன லேர்னிங் இருக்குன்னா, அந்த குழந்தை வளர வளர அதுவாக ரியலைஸ் பண்ணி மாறிடும் அப்படின்றது வந்து ஜஸ்ட் அசம்ஷன். இட் கேன் கோ எய்தர் வே. நம்ம அது இப்பவே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணலைன்னா அது தப்பான வழியில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி தப்பான வழியில் போய் முடிஞ்ச ஒரு சினாரியோ தான் கத்துவாரில் நம்ம பார்த்த அந்த மைனர் பையனோட கேஸ். அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே they have seen 1 or 2 instances where he has to be warned, பட் ஆனால் அவங்க பண்ணலை. அவனா திரும்பிடுவான் அப்படின்னு சொல்லி விட்டு it has reached a totally different level which went uncontrolled. அடுத்த தேர்ட் நம்ம பேசக்கூடிய இன்சிடென்ட் வந்து அகைன் சென்னையில் நடந்த ஒரு இன்சிடென்ட். It's again a 7-year-old kid was raped and murdered and burnt.
இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துச்சு. அந்த குழந்தைய மாடல் பண்ணது வாஸ் நாட் இன்டென்ட். பட் அந்த குழந்தை கற்றுனதுனால எங்கே மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்தில் அந்த குழந்தைய மாடல் பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ரிஸ்கியான சிச்சுவேஷன், இந்த மாதிரி சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்ற இடத்துல நம்ம கற்றுனா நம்ம சுற்றி இருக்கோம் கேட்போம் நெக்ஸ்ட் மூமெண்ட் அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற அந்த சிச்சுவேஷனில் தான் அந்த குழந்தை கற்றுணும். இல்லை நம்ம கற்றுனாலும் கேட்காது, அது இன்னும் ரிஸ்கி ஆகிடும் அப்படின்ற இடத்துல அந்த குழந்தை கேன் ட்ரை அதர் டெக்னிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து நம்ம சுற்றி நடக்கிற இன்ஸ்டன்சஸ்லாம் நம்ம குழந்தைங்க தெரிஞ்சு கொடுக்கலாம். இது வந்து இட் நீட் நாட் பி ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ், இட் கேன் பி ஃபார் women, it can be for men too. நம்ம ரிஸ்கியான சேலஞ்சான சிச்சுவேஷன்ஸில் இருக்கும்போது we can make use of this. இதுக்கு நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் கராத்தே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம உடம்புல இருக்க சில வல்னரபிள் பாயிண்ட்ஸ் என்ன, நம்ம உடம்புல அதே மாதிரி இருக்க ஸ்ட்ரென்த்தான பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் நம்மளோட அப்யூசரோட வல்னரபிள் பாயிண்ட்ஸை நம்ம அட்டாக் பண்ணும்போது we'll get a fraction of seconds. அந்த fraction of secondsல we can try to escape. அகேன் இது நம்ம போய் நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம பெருசாக கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. நிறைய ஆன்லைன் மெட்டீரியல், நிறைய ஆன்லைன் வீடியோஸ் இருக்குது. நம்ம சீரீஸ்லேயே கூட நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் செல்ஃப் டிஃபென்ஸ் பற்றி. ஃபிட் டு ஃபைட்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் எப்படி டிஃப்ரெண்டாக அட்டாக் பண்ணலாம், எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் நமக்கு நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் மூலமாகவே நம்ம கற்றுக்கலாம். ஸோ அஸ் எ பேரண்ட், அஸ் என் இண்டிவிஜுவல் நம்ம கற்றுக்கிட்டு we in turn can help the kids who's in need of it. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு கேஸ் வந்து வில் பிக் ஹத்ராஸ் கேஸ் லாஸ்ட் வீக் வந்து. ஸோ இந்த கேஸில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எல்லாருமே மென்ஷன் பண்ணுற ஒரு டேர்ம் வந்து அப்பர் கேஸ்ட் மென். ஸோ அந்த பொண்ணு வந்து 4 அப்பர் கேஸ்ட் மென் ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்பர் கேஸ்ட் மென் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த கேஸில் மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லலான்றப்ப we can talk about casteism. casteism நாங்கள் வீட்டில் பேச மாட்டோம். நான் டிஸ்கிரிமினேஷன், caste wise discrimination நான் வீட்டில் பேச மாட்டோம். ஸோ என் குழந்தைக்கு இஸ் நாட் வெரி ஃபெமிலியர் ஆல் தட் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கலாம். பட் இந்த பாயிண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் casteism. It's also about the respect that we tend to give to any other human being. So அந்த பேக்ரவுண்ட் பார்க்காம irrespective of the living standards, irrespective of the status they are in, the way of respect that we show towards them. ஸோ நம்ம வீட்டுக்கு ஒர்க் பண்ண வரவங்களா இருக்கும், நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும், இல்லை நம்ம வெளியில் போகும்போது நம்ம நிறைய we tend to see a lot of people. ஸோ மானிட்டரி ஸ்டேட்டஸ் லெவல்லையோ இல்லை கைண்ட் ஆஃப் நம்ம மால்ஸ் போகும்போது அங்கே வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க, நம்ம வெளியில் போகும்போது ஸ்ட்ரீட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஹவு டு we treat. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கேஸ்ட்டை பற்றி பேச வேணாம். பட் இந்த வே we treat them, அந்த குழந்தைங்க மத்தியில் வந்து அவங்கள விட நம்ம வந்து பலபடி மேலே தான் இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு சென்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும். நம்ம என்ன தான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாலுமே they'll get to understand the way we live. நம்மளோட லிவிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது they'll definitely get to understand. ஸோ அதை நம்ம எப்படி அகாமடேட் பண்ணுறோம், அது அந்த குழந்தை மனசுக்குள்ளே ஒரு தப்பான ஒரு ஆட்டிடியூடாக அவங்கள வந்து இல்ட்ரீட் பண்ணணும். நம்ம இல்ட்ரீட் பண்ணாலும் நம்ம வந்து we are anyways on the safer side அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்துடாமல் இருக்குது. It depends on the behavior that we show towards them in front of our kids, in either their presence or absence. நம்ம அவங்க முன்னாடி பேசுறது, அவங்க முன்னாடி நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், இது எல்லாமே தான் வந்து. ஸோ ஒன் லாஸ்ட் கேஸ் நம்ம எடுத்து பேசணுன்னா, இது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இந்த கேஸ் வந்து ஒரு மேல் கிட், 6th standard kid. ஸோ அந்த மேல் கிட் has been abused by his own teacher, so a female teacher. ஸோ அந்த மேல் கிட் வந்து டியூஷன்ஸ், அந்த டீச்சருக்கு டியூஷன்ஸ் போகும்போது அந்த மேல் கிட்ட வந்து அந்த டீச்சர் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பேசப்படலை. பட் it was very much noticed by a lot of them. ஏன்னா பிகாஸ் இஸ் த வைஸ் வர்ஸா, லைக் ஒரு மேல் கிட் பீயிங் அப்யூஸ்ட் அப்படின்றது நிறைய பேர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ஒரு ஷாக்கிங்காக பார்த்தாங்க. பிகாஸ் நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், மேல் அப்யூஸ் அதை வந்து நம்ம பேசுகிறதே கிடையாது, நம்ம பேசுகிறதே இல்லைன்றதுனால அது ப்ரிவலண்ட்டே இல்லைன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்தது. ஸோ இந்த கேஸ்லேருந்து நம்ம எடுக்கிற லேர்னிங் வந்து, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மேல் கிட் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய வாட்டி இதை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து
இந்த குழந்தை ஆல்ரெடியுமே வந்து ஒழுங்காக படிக்கல, நல்லா ஸ்கோர் பண்ணல, ரேங்க் வைஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலன்றதுனால தான் வந்து டியூஷன்ஸில் சேர்த்தான். ஸோ டியூஷன்ஸில் இந்த மாதிரி அப்யூஸ் நடக்குதுன்னு இந்த குழந்தை இன்டெரக்டாக நிறையா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் டியூஷன் போக அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த குழந்தை அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது நினச்சி அந்த பேரண்ட்ஸ் வந்து they not very much well enough to listen to that kid. ஸோ அந்த கிட்டுக்கு திரும்ப அது ஒரு ஏமாற்றமாகவே இருந்தது. ஃபைனலாக அந்த கிட்ட ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த கிட்ட சைக்காலஜிஸ்ட் கிட்ட கொண்டு போய் பேசி அது என்ன ரீசன், ஏன் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத மாதிரி கண்டுபிடிச்சி they got to understand what happened behind. ஸோ இந்த கேஸில் மெயின் லேர்னிங் வந்து இட்ஸ் ஃபார் த பேரண்ட்ஸ் to listen to what your kids talk, the kids say. So it is a fact that kids நிறைய வந்து ட்ரீம் பண்ணி நிறைய க்ரியேட்டிவாக நிறைய ஸ்டோரிஸ்லாம் கொண்டு வராங்க. பட் when it comes to abuse, அவங்க ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா அது உண்மையோ இல்லையோ ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது உண்மையாகவே if they are talking about abuse இல்லைனாலும் they have heard somewhere about this, அதனால தான் they started building up stories about it. ஸோ அந்த சோர்ஸ் என்ன, அந்த ஆரிஜின் என்னன்றதை நம்ம இமீடியட்டாகவே நோட் பண்ணி we have to stop it out to safeguard our own kids. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸ் நடக்கும்போது, ஒவ்வொரு ரேப் நடக்கும்போது வந்துட்டு அது நம்ம பேசிட்டு போகாமல் லைக் மோஸ்ட்லியாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போதோ இல்லை நம்ம அது வீட்டில் பற்றி பேசும்போதோ, ஒரு குழந்தை இருந்தாங்கன்னா அது வந்து நம்ம அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாமல் நம்ம பேசுகிறது, டிவி சேனலை மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது லெட்ஸ் டாக் வித் தம், லெட்ஸ் ஷேர் வித் தம் வாட் ஹேப்பன்ஸ், வாட் கோஸ் இன், லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட் த பெயின். இதனால they'll be prepared to safeguard themselves இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபியூச்சரில் நடக்குதுன்றப்போ, பிகாஸ் we can't keep protecting them forever. And in turn they wouldn't turn out to be an abuser in future also. அதே மாதிரி வேறு யாருக்கா நடக்குது அப்படின்றப்பையும் they'll be ready to stand and help them out. So let's create a safe environment. Let's teach ourselves and let's take it up to the kids, to the people who we care for. This is Voice of Aware. Thank you.